தொகைக்கென 8ம் பாட்டிற்கென 10ம் காப்பிற்கென ஈரைந்தும் தந்து அகரத்தில் தொடங்கி இன்று சிகரத்தை அடைந்துள்ள தமிழ் தாய்க்கு என்னுடைய முதல் வணக்கம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும். பாடல் என்றாலே நாம் அனைவருக்கும் தனித்துவமான ஒன்றுதான். அதிலும் நாட்டுப்புற பாடல்கள் என்றால் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவிற்கு நாம் அனைவரும் விரும்பியிருப்போம். நாட்டுப்புற பாடல்கள் என்பவை நாம் பிறந்த போது பாடக்கூடிய தாலாட்டு முதலாக, இறந்த பிறகு பாடக்கூடிய ஒப்பாரி ஈராக அனைத்தையும் தன்னகத்தை கொண்டு பயணிக்கக்கூடியதுதான் இந்த நாட்டுப்புற பாடல் என்பது. பிறந்தவுடன் பாடக்கூடிய தாலாட்டு, அதை அடுத்து வரக்கூடிய குழந்தை பாடல், அதை அடுத்து வரக்கூடிய விழா பாடல், சடங்கு பாடல், தொழிற்பாடல், இப்படியெல்லாம் வந்து இறுதியாக ஒப்பாரியிலே வந்து முடியும். அதிலே தொழிற்பாடல் என்பதை பற்றி பார்க்க வேண்டுமேயானால், உழைப்பவர்கள் தங்களுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்காகவும் தொழிலிலே தங்களுடைய முழுமையான கவனமும் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இது மாதிரியான பாடல்கள் இடம்பெறும். அவ்வாறு இடம்பெறும்போது அவர்களினுடைய சிறப்பைத்தான் கூறி வருவர். அவ்வகையிலே தொழில் பாடலாக இருந்து இன்று தோட்ட பாடலாக இருக்கக்கூடிய, அதிலும் தேயிலை தோட்ட பாடலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தேயிலை தோட்டப்பாட்டு என்ற பகுதியைத்தான் நாம் பார்க்க உள்ளோம். இப்பகுதியானது மேல்நிலை 2ஆம் ஆண்டிலே 7வது இயலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தேயிலை தோட்டப்பாட்டு என்பது நாட்டுப்புற பாடலிலே வரக்கூடிய ஒன்றுதான். எத்தனை திரை இசை பாடல்கள் எங்கெங்கு ஊடுருவி வந்தாலும் நாட்டுப்புற பாடல்களுக்கென நம் அனைவர் மத்தியிலும் தனிப்பட்ட ஒரு இடம் உண்டு. கண்டிப்பாக அப்படித்தான். அந்த நிலையிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டப்பாட்டு என்பது தொழிலாளர்களினுடைய நலனை கூறவில்லை, அவர்களினுடைய செயல்பாடுகளை, அவர்களினுடைய கஷ்டத்தை, அவர்களினுடைய சிரமங்களை, அவர்களினுடைய கண்ணீரை வார்த்து வைப்பதுதான் இந்த தேயிலை தோட்டப்பாட்டு. தேயிலை தோட்டங்கள் எங்கிருந்தன, எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதையெல்லாம் நாம் நன்கு அறிய வேண்டும். இலங்கையிலே மலையகம் என்கின்ற ஒரு பகுதி, இந்த மலையகம் என்கின்ற ஒரு பகுதியானது ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு அப்பகுதி அவர்கள் கைவசம் வந்தது. மலையகம் என்ற இப்பகுதியானது மிகவும் கரடு முரடான பகுதியாக காணப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்திலே தேயிலை தோட்டத்தை வைத்து மிகச் சிறப்பான அளவில் தங்களுடைய வருவாயை ஈட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோள் ஈடற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மையெல்லாம் இடமாற்றி இருந்தார்கள். பொதுவாகவே கூற வேண்டுமானால், நம்மை நாமே பாளையக்காரர்களாக ஆட்சி செய்து வந்த நிலையில் நமக்கிடையே பஞ்சங்களும் பட்டினிகளும் இயற்கை பேரிடர்களும் நிலவுமேயானால், நம்முடைய கைத்தொழில்கள் ஏனைய வித தொழில்கள் சிதையாமல் இருப்பதற்காகவும் செழிப்பாக வளர்வதற்காகவும் நமக்குள்ளாகவே வரி விலக்குகளை தந்தும் மானியங்களை தந்தும் நம்மை நாம் காத்து கொண்டிருந்தோம். இந்த ஒரு நிலையில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த பிறகு, ஏன் அவர்கள் இங்கு வருகை தந்தார்கள் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். இங்கிருந்த வாசனை பொருட்கள், நறுமண பொருட்கள், இவற்றின் மீது மோகம் கொண்டு வியாபாரம் செய்வதற்காக வந்தவர்கள்தான். அவ்வாறு வந்த நிலையில் அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தினர். அவர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் பசி, பட்டினி, இயற்கை பேரிடர் இவை அனைத்துமே மிகப்பெரிய துயரங்களாக உருவெடுத்து நடந்து வந்தன. அந்த சூழலில் லிட்டன் பிரபு என்பவர் தலையிடா கொள்கையை கூறுகிறார். தலையிடா கொள்கை என்பது, அரசு அந்நிலையில் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. நம்மை நாம் ஆண்டு கொண்டிருந்த போது வரி விலக்கெல்லாம் பெற்றிருந்த நாம் இப்போது வரி விதிப்பை தான் மென்மேலும் பெற ஆரம்பித்தோம். நம்மிடத்திலே நாம் செய்த கைத்தொழில் பண்டங்கள், நெசவு தொழில்கள், நெசவு ஆடைகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் குறைந்த விலைக்கு அள்ளி சென்றனர். அள்ளி சென்று அதே ஆடையை தங்களுடைய காலனி நாடுகளிலே தந்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டினர். இங்கிருந்து கோதுமைகளை எடுத்து சென்றார்களே, ஆனால் நாம் அனைவரும் பசியிலும் பஞ்சத்திலும் இருப்போம். நாம் விளைவித்த அந்த கோதுமை பண்டங்களாக இருக்கட்டும், உணவு தானியங்களாக இருக்கட்டும், ஒருவர் விளைவித்ததை 6 பேர் உண்ணக்கூடிய அளவிற்கு
அவர்களிடத்திலே பங்கு போட்டு தந்தார்கள். நமக்கெல்லாம் பங்கு போட்டு தந்தது என்னவென்றால் பசிதான். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் 1770 முதலாக 1900 வரையாக 25 மில்லியன் மக்கள் பசியால் இறந்திருக்கின்றனர். 1891 முதலாக 1900 வரையாக, அதாவது 10 ஆண்டுகளில் 9 மில்லியன் மக்கள் பசியாலும் பஞ்சத்தாலும் இறந்துள்ளனர். இப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் நாம் மிக பெரிய அளவிலே ஆளாக்கப்பட்டோம். அவ்வாறு ஆளாக்கப்பட்ட ஒரு சூழலில்தான் நாம் என்ன செய்வது என்றே நமக்கே தெரியாத ஒரு நிலை. அந்த நிலையில் இருக்கும்போது நாம் அனைவருக்குமே தெரியும், பசி வந்திட 10ம் பறந்து போம் என்கின்ற ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் அந்த பழமொழியானது 1830 1840 ஆண்டுகளிலேயே வடிவம் பெற ஆரம்பித்து விட்டன. அவ்வாறு பெற்ற வடிவம்தான் இங்கிருந்த தமிழர்கள் இலங்கையில் உள்ள மலையகத்திற்கு குடிபெயர்ந்தது. நமக்கு தெரியும், இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடியது ஒரு கடல் பகுதி தான். இலங்கையில் உள்ள மலையகத்தை ஆங்கிலேயர்கள், அதாவது வெள்ளையர்கள் கைப்பற்றி விட்டனர். அதிலே தேயிலை தோட்டம் அமைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றனர். அதற்கு மிக அருகிலே உள்ளவர்கள் யார் என்று பார்ப்போமேயானால் நாம் தான், தமிழர்கள் தான். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தூத்துக்குடி இது போன்ற பகுதிகளில் இருந்தவர்களை அவர்கள் அழைத்து சென்றனர். அவ்வாறு அழைத்து செல்லக்கூடிய நிலையில் இதுவரையில் நாம் கடற்பயணம் மிகுதியாக செய்தது இல்லை. ஏனென்றால் நாம் செய்ததெல்லாம் கைத்தொழில்களும் விவசாயமும் தான். இது போன்ற அந்த கடற்பயணங்களாக கொண்டு செல்லும்போது இங்கிருந்து 50 நபர்கள் புறப்படுவோமே ஆனால் அங்கு சென்றடையக்கூடிய நபர்கள் 25 நபர்களாகத்தான் இருப்போம். அந்த அளவிற்கு கடலிலே செல்லும்போது நோய் தொற்றும் நோய் கிருமிகளும் நம்மை பிடித்து கொண்டன. நம்மை பிடித்த வறுமை நோய் தொற்றையும் சேர்த்தே பிடிக்க வைத்தது. என்னதான் செய்வதென்று தெரியாமல் இருந்த ஒரு சூழலிலே அனைவரும் புலம்பெயர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஒப்பந்த கூலிகளாக ஆளாக்கப்பட்டோம். அவ்வாறு ஆளாக்கப்பட்ட நிலையில் கண்காணிகள், அதாவது கண்காணிகள் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருவார். அவர் ஆங்கிலேயரினுடைய கையாளாக இருப்பார். அவர்தான் நம்மையெல்லாம் கொண்டு செல்வார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செல்லும்போது இவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது எதுவுமே இல்லை. இங்கிருந்து இலங்கையில் உள்ள மலையகம் செல்ல வேண்டுமே ஆனால் மன்னார் வளைகுடாவில் இறக்கி விடுவார்கள். அதிலிருந்து ஏறக்குறைய 30 முதல் 40 மைல்கள் நடந்துதான் செல்ல வேண்டும். நடந்து செல்லும் போதும் குறிப்பிட்ட காலத்திற்குள் மலையகத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம். அந்த கட்டாயத்திலே நாம் அனைவரும் மலையகத்திற்கு செல்லும்போது மன்னார் வளைகுடாவிலே இறக்கிவிடப்பட்டனர். நம்முடைய முன்னோர்கள் அவ்வாறு மன்னார் வளைகுடாவிலிருந்து மலையகம் கால்நடையாக புறப்பட்டனர். அப்படி செல்லும்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து சென்றனர், பெண்ணும் ஆணும் சேர்ந்து சென்றனர், குழந்தையும் தந்தையும் சேர்ந்து சென்றனர். இவ்வாறெல்லாம் செல்லும்போது அங்கு இருக்கக்கூடிய காடுகளிலே விலங்கினங்கள், பாம்புகள், பூச்சிகள் இவற்றால் மிக பெரிய தொல்லைகள். இந்த தொல்லைகளை தாக்கு பிடிக்க முடியாதவர்கள் இறந்தவர்களும் உண்டு. இறந்தால் என்ன செய்வது? எதுவுமே செய்ய முடியாது. நாம் எல்லாம் எதற்காக அங்கிருந்து இங்கு வந்தோமேயானால் தளர்ந்து கிடந்த நம்முடைய குடும்பமானது வளர்ந்து நிற்க வேண்டும், தாழ்ந்து கிடக்கக்கூடிய நம்முடைய இந்த நிலையானது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே சென்றவர்கள் என்ன செய்ய முடியும்? தந்தை இறந்தாலும் மனைவி இறந்தாலும் இறுதிச் சடங்கை கூட செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தனர். அவ்வாறு செல்லக்கூடிய நிலையில் ஒரு நிலையிலே மலையகத்திற்கு செல்லக்கூடிய வழி எதுவென்று பிறர் அறியாமலேயே மலையகத்தை சென்றடையலாம். அந்த அளவிற்கு குறிப்புகள் இருந்தன. அப்படி என்றால் மிகப்பெரிய சாலைகள் அமைக்கப்பட்டு குறிப்புகள் காட்டப்பட்டிருந்தன என்று எண்ணாதீர்கள். அந்த வழிநடைக்காக இருக்கக்கூடிய குறிப்புகள், வழி பாதைக்காக அமைந்திருக்கப்பட்ட அந்த குறிப்புகள் என்னவென்றால், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செல்லும்போது இறந்து கிடந்த பிணங்கள், எலும்பு கூடுகள், அதன் வழியாக சென்றால் மலையகத்தை சென்றடையலாம் என்பதுதான். இப்படியெல்லாம் சென்ற நம்முடைய முன்னோர்கள் அங்கு மாத்தளை என்கின்ற ஒரு இடத்திலே மாரியம்மன் கோயிலை கட்டுகின்றனர். மாரியம்மன் கோயிலை கட்டி
நம்முடைய மரபும் தெரியும். எந்த ஒரு செயலை செய்ய வேண்டுமானாலும் ஒரு தெய்வத்தை வணங்கிய பிறகு செய்வோம். அதை போலவே இங்கிருந்து சென்ற அனைத்து நம்முடைய முன்னோர்களும் மாத்தளை என்ற ஒரு இடத்திலே மாரியம்மன் கோயிலை கட்டினர். அந்த மாரியம்மன் கோயிலை கட்டி வழிபட்டு நாங்கள் செய்யக்கூடிய இந்த தேயிலை தோட்ட தொழிலானது மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எண்ணினர். ஆனால் அவை அனைத்துமே சிறப்பாக அமையவில்லை, இறப்பாகத்தான் அமைந்தன. இங்கிருந்து சென்ற அனைவரும் தன்னுடைய வேலையை செய்தாலும் மிக சுலபமான சம்பளத்தையே பெற்றனர். சம்பளம் குறைவாக இருந்தாலும் அவர்களினால் கையொப்பம் வாங்கப்பட்டதோ மிக பெரிய தொகை. பெரிய தொகைக்கு நாம் கையொப்பம் விட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கே தெரியும். அந்த தொகைக்கு ஏற்ப நம்முடைய உழைப்பை அங்கு நல்க வேண்டும். அப்படித்தான் நல்கி வந்தார்கள். அப்படியே அங்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக மாறினர். காலப்போக்கில் கடைசி வரையிலுமே அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே இருந்து இறக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டனர். அன்பு மாணவ செல்வங்களே, இவ்வாறு ஒப்பந்த தொழிலாளர்களாக அமர்த்தப்பட்டவர்கள் இறுதி வரையிலாக அப்படித்தான் இருந்தார்கள். இது இலங்கையில் இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களினுடைய காலனி நாட்டிற்கு சென்ற அனைவருக்குமே அப்படித்தான். நாம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தேநீரை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. இருப்பினும் இந்த தேநீரானது எங்கிருந்து கிடைக்கிறது, நமக்கு வேண்டுமானால் அது சுவைக்கக்கூடிய ஒரு சுவை நீராக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அது கண்ணீர் தான். நாம் சுவைக்கக்கூடிய இந்த நீர் அவர்களினுடைய கண்ணீர் என்பதை அன்பு மாணவர்களே நீங்கள் ஒருபோதும் மறந்திடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்த அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களினுடைய இன்னலை கூறக்கூடியதுதான் நம்முடைய பாடப்பகுதியாக இருக்கிறது. இது போன்ற இலக்கியங்கள் எல்லாம் எப்போது எழுதப்பட்டன என்றால் 19ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான். நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டப்பாட்டு பகுதியை தந்தவர் முகமது ராவுத்தர் அவர்கள். இது போன்ற பாடல்கள் எல்லாம் இப்போது உள்ள காலகட்டம் போல கணிப்பொறியின் வாயிலாகவோ அல்லது எழுதுகோலை பயன்படுத்தியோ எழுதப்பட்டவை அல்ல. தங்களுக்கு தெரிந்த மொழிகளிலேயே எழுதப்பட்டதுதான். அநேக மக்களினுடைய வாழ்க்கை வரலாறாக எழுதப்பட்டதுதான். அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதப்பட்டதுதான். அதனால்தான் இவற்றினுடைய வேறு பெயராக குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாடல்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், தெருப்பாடல்கள், முச்சந்தி இலக்கியம் என்றெல்லாம் இப்பாடல்கள் இடம்பெறுகின்றன. இவர்களினுடைய இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களினுடைய புலம்பல்களை காற்று கேட்டிருக்கலாம், வனங்கள் கேட்டிருக்கலாம், மனிதர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரும் இவர்களுக்காக மோட்சம் தந்தவர்களாக, விமோசனம் தந்தவர்களாக, மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை நிலையை தந்தவர்களாக யாருமே இல்லை. இன்றும் இதே சூழலில்தான் சில குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன என்பதை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் பார்ப்போமேயானால் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடலினுடைய பொருள் என்னவென்று முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய இந்திய தேசமானது மிக பெரிய அளவிலே கைத்தொழில்கள், சிற்பக்கலைகள் என்று அனைத்திலுமே சிறந்து விளங்கி கொண்டிருந்த ஒன்றுதான். அதை போலவே நாகரிகம், ஆட்சி ஆளக்கூடிய ஆட்சி திறமை நமக்கே தெரியும். தமிழர்களினுடைய ஆட்சி திறமையை கண்டு பல்வேறு நாடுகளும் வியந்தன என்பதை நாம் அறிந்திருப்போம். கடையெழு வள்ளல்கள் உட்பட அனைவருமே அதற்கு சான்றாக இருப்பார்கள். அவ்வகையிலெல்லாம் மிகச் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வந்ததுதான் நம்முடைய இந்திய தேசம். இத்தகைய இந்த இந்திய தேசத்திலே வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள் வந்து குடியேறிய பிறகு நம்முடைய தொழில்களை எல்லாம் பறித்து கொண்டனர். மாறாக நமக்கெல்லாம் புதிய வாழ்வை தருவதாக கூறினர். அதற்கெல்லாம் ஆசைப்பட்ட நாம் பிறந்து வளர்ந்த இந்த பூமியிலேயே அடிமைகளாக மாற ஆரம்பித்தோம். அடிமைகளாக மாறி நமது பெண்டு பிள்ளையுடன் கூட அடிமையாகவே இருந்தோம். ஒரு சூழலிலே கணவன் மனைவி கூட பேச முடியாத ஒரு நிலைகளும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்று அடைந்துள்ள இந்த சுதந்திரம் என்பது தானாகவே பெற்றுள்ளது அல்ல என்பதை வலியுறுத்தக்கூடிய பாடல்தான் இங்கு இருக்கக்கூடிய பாடல்.
அப்படி அடிமைகளாக இருந்த ஒரு சூழலில் ஆங்கிலேயர்கள் உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பினை தருகிறோம் என்று கூறி வந்தனர். சுவரொட்டிகளாகவும் ஒட்டி வந்தனர். அதையெல்லாம் பார்த்த தமிழக மக்கள், இந்திய மக்கள் அனைவரும் அதை நம்பிக்கொண்டு கப்பலிலே ஏறி செல்கின்றனர். கப்பலிலே ஏறி செல்லும்போது அவர்கள் நாட்டிற்குத்தான் செல்கிறார்கள் என்று பார்த்தால் காட்டிற்கு செல்கிறார்கள். காட்டிலும் புதர்களும் முள்ளும் நிறைந்த காடுகள். அந்த காட்டை திருத்த வேண்டியதுதான் தமிழர்களினுடைய செயல்பாடாக இருந்தது. அதற்கென நாம் முன்னரே சொல்லியது போல கண்காணிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு அடிமைப்பட்டு நாம் இந்த வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் 10 ரூபாய் வாங்கினால் 100 ரூபாய் 1000 ரூபாயாக கணக்கெழுதி வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி இந்த கணக்கெழுதி வைத்து அதிலே நாம் கையொப்பமிட்ட பிறகு அவைகளுக்கெல்லாம் வேலையை செய்துதான் கழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டோம். அதன் பிறகு அந்தமான் தீவு, இலங்கை தீவு இது போன்ற இடத்திலே கொண்டு செல்கின்றனர். உணவுக்கும் செலவுக்கும் கூட நம்மிடத்திலே காசு இல்லை, பணம் இல்லை, மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழல். நினைத்து பார்ப்போமேயானால் நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை இல்லாத ஒரு நிலை, அந்த நிலையிலே வாழ்ந்து வந்தோம். இந்த ஒரு சூழல் இனியும் வரக்கூடாது என்றால் நம்முடைய பிள்ளைகள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் கூறிய கூற்று இது, நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே படித்து கல்வி, நாகரிகம், ஒழுக்கம் அனைத்திலுமே சிறந்து விளங்க வேண்டும். இக்கருத்தினை ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அப்படி வாழும்போது கூட்டுறவான ஒரு வாழ்க்கையானது நம்மிடையிலேயே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஒரு பாடலின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றனர். பொதுவாகவே நாட்டுப்புற பாடல்கள் என்றால் அதற்கென தனிப்பட்ட ஒரு உத்திமுறையானது இருக்கும். அதிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடலானது கும்மி பாடல், அந்த கும்மி மெட்டு நிலையிலே அமைந்துள்ளது. அதை சற்று பார்ப்போமாக. ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள், ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி கூடிக்கொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்தே, சால சிறப்புடனே திகழ்ந்தே. ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் என்னாலும் கொண்டாடிட, நாடெங்கும் என்னாலும் கொண்டாடிட. அரும் சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் அழிந்த திருநாடு, செல்வம் அழிந்த திருநாடு. ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. இத்தகை சீரும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய தேசத்தில் அந்நியர்கள், நமது இந்திய தேசத்தில் அந்நியர்கள் நடு மத்தியில் வந்து கூடி புகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும், வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும். ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து, காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் செய்ததினால், உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் செய்ததினால். ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. உண்டு பிறந்து வளர்ந்த இடம் தன்னில் உற்ற பலவித வேலை செய்து, உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினோம், பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினோம். ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டி சொட்டி, பல வித்தாரமாகவே நோட்டி சொட்டி
நம்மை ஆலை கரும்பு போல் ஆட்டி கூறங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே, அந்த கங்காணிகள் கூப்பிடவே, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. ஒன்றுக்கு 10 100,000 ஒவ்வொரு ஜனங்கள் மீதும், ஒன்றுக்கு 10 100,000 ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும், மிக தண்டு முண்டாய் கணக்கெழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய், சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய். ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. பற்று வரவு குறிப்பு பெரட்டினில் பாக்கி இருக்கும் படி எழுதி, பாக்கி இருக்கும் படி எழுதி, அவர் சற்றும் தயவும் இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி, கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி. ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில், அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்திடுவர், தேயிலை தோட்டத்தில் சேர்த்திடுவர். ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி, ஒவ்வொரு நாளும் அரிதாகி, சிறு மண்ணுளி பாம்பு போல் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ, வாழ்ந்து வருவதை காணீரோ. ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சகோதரிகள் இனிமேல், அன்புள்ள சகோதரிகள் இனிமேல் இந்த பூத தயையில்லா கண்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர், பொய்யுரை கண்டு மயங்காதீர். ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. இப்படி சென்ற அந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு, இந்தியர் துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரிகம் ஒன்றெனுமில்லா குறையெனவே, ஒன்றெனுமில்லா குறையெனவே. ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. இன்றேனும் சென்று உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி, ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி, நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்குவீரே, ஊரில் கட்டுப்பாடு செய்குவீரே. ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ, ஆலேலங்கும்மி 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 ஆலேலோ. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இதுவரை நாம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பற்றித்தான் பார்த்தோம். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என்பவர்கள் புதிதாக உருவானவர்கள் அல்லர். நம்மிடையே நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தந்தை பாட்டன் அவர்கள் பட்ட துயர்தான் இந்த பாடலிலே வந்துள்ளது. இப்படிப்பட்ட துயர்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே போதுமான கல்வி அறிவும் விழிப்புணர்வும் இல்லாததுதான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை நீங்கள் முதலாக கொள்ள வேண்டும். இந்த பாடலினுடைய இறுதியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கல்வியை புகட்டி ஒற்றுமையுடன் இருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம், சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறாது என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் இன்றைய நிலையில் நாம் அனைவரும் உணர்கிறோமா என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். மேல்நிலை படிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பாடம் வைத்திருப்பது மிக ஏற்புடைய ஒன்றுதான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அமர்ந்து கவனித்து அதற்கு ஏற்ப வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதை மனதிலே நீங்கள் கொள்ள வேண்டும். அதுபோன்றே நாம் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் வெள்ளையர்களிடமும் மற்ற நாட்டினரிடமும் அடிமைப்பட்டு கிடந்தோம், அதிகமாக ஆங்கிலேயர்களிடத்தில்தான். இதற்கெல்லாம் காரணம் நாம்
நம்முடைய உரிமைகளை இழந்ததுதான். ஆனால் இன்றைய சூழலிலே நாம் அனைவருக்கும் அனைத்து விதமான உரிமைகள் நம்மிடத்திலே உள்ளன. ஆனால் அந்த உரிமைகளை எல்லாம் நாம் முறையாக பயன்படுத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். தேவையற்ற இடங்களில் உரிமைகளை பயன்படுத்துகிறோம், தேவையான இடங்களில் உரிமைகளை அடக்கி வைத்துக் கொள்கிறோம். இப்படியெல்லாம் சென்றிருந்தால் வரும் காலகட்டங்களில் வேறு நாட்டினருக்கு அடிமைப்பட்டு விடுவோமா என்கின்ற ஒரு ஐயமானது எழத் தோன்றுகிறது. நம்மில் பலருக்கு தெரியும் மகாத்மா காந்தியடிகள் நடத்திய சுதேசி இயக்கத்தை பற்றி. சுதேசி இயக்கம் என்பது நம்முடைய பொருள்களை நாம் வாங்குவதுதான். ஆனால் இன்றைய சூழலில் நமது நாட்டில் விளைவிக்கக்கூடிய பொருள்களையோ உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்களையோ நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை நீங்கள் அனைவரும் கவனிக்க வேண்டும். பிற நாடுகளின் மேல் மோகம் கொண்டு விலை குறைவாக உள்ளது என்று அந்நிய நாட்டு பொருள்களைத்தான் வாங்கி மகிழ்கிறோம். இது போன்ற நிலை மீண்டும் வருமேயானால் மேலும் இது போன்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கண்டிப்பாக உருவாவார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, வரும் காலத்திலே நாமத்தான் இருப்போம். அந்த நிலைக்கு நாம் ஆளாகக்கூடாது என்றால் இன்றைய நாளிலிருந்தே நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக இந்த நாட்டை வழிநடத்தினால் நாடு உலகிலே முதன்மையான ஒரு நாடாக திகழ்ந்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று முதலாக நம்முடைய பெற்றோர்களை ஒரு தெய்வமாக நினைந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை, அந்த செயல்களின் மீது நாம் தனிப்பட்ட ஒரு அக்கறையை காட்டி அதன் மீது கவனத்தை செலுத்தி அவர்கள் எந்த அளவிற்கு துன்பப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து அதிலிருந்து எல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்றால் எது மாதிரியான நிலைகளை நாம் கையெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் மனதிலே நிறுத்த வேண்டும். இங்கே இருப்பதிலே அநேக பேர் தொழிலாளர்களினுடைய குழந்தைகளாக, விவசாயிகளினுடைய குழந்தைகளாக, தின கூலிகளினுடைய குழந்தைகளாகத்தான் நாம் இருப்போம். இந்த நிலையானது மென்மேலும் அதிகரித்து முன்னரே நாம் பார்த்த ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற ஒரு நிலைக்காக ஆட்படாத ஒரு நிலைக்கு நாம் அனைவரும் நம்முடைய பெற்றோர்களை பேணி காத்து நம்மை நாமே உயர்த்தி நம்முடைய நாட்டையும் உயர்த்தி மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து இருக்க வேண்டும். அதை போலவே நாம் இப்போது பார்த்த ஒரு பாடலானது நாட்டுப்புற பாட்டு என்று கூறினோம். முன்பெல்லாம் நாட்டுப்புற பாட்டு என்றால் கிராமங்களில் ஒலிக்காத வீடு இல்லை, ஒலிக்காத நாவில்லை, கேட்காத காதுகள் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றெல்லாம் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாட்டு என்றால் கூட நாம் எல்லாம் வானொலியிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம். நாம் நம்மை காத்துக்கொள்வது போலவே நாம் நம்முடைய மொழியையும் காக்க வேண்டும். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் சிறந்த மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். நன்றி.